அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பதிவு தான். இது வந்து நம்மளோட கவர் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இது தாங்க நம்மளோட இன்விடேஷன். நம்ம வீட்டில் முதல் முறையாக நம்ம ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம் அப்படின்னா இது தாங்க அந்த பத்திரிக்கை. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்திரிக்கை கூட நம்ம வீட்டில் நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது. நம்ம குடும்ப பேர் போட்டு ஒன்று கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் பத்திரிக்கை, நம்மளோட ஃபோட்டோவோடு போட்ட ஒரு பத்திரிக்கை. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி நான் என்னோடய குடும்பமாக இவ்வளோ பேரை பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்குது. ஸோ உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் பண்ணணும் எதிர்பார்த்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நேரில் வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். இந்த இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் இருக்குது. அதில் நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் மண்டபத்துக்கு வரதுக்கான வழி காமிச்சிடும். அதுதான் இப்போ உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த ஆதரவு 1 மில்லியனுக்கு நம்ம எத்தனை பேரை வரவழைச்சிருக்கோம். 2 மில்லியன் எப்போ நமக்கு சீக்கிரமாக வருதோ அடுத்தது கூடிய சீக்கிரத்தில் நம்ம அடுத்தது அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பெருசாக நம்ம பண்ண போகிறோம் அகெயின். அது வந்து உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் நம்மளோட லொக்கேஷன் பார்த்துற ஒரு வீடியோவும் நம்ம போட்டுடலாம். இது கூடவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த வழி இருக்குது, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாமல் சில பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த லொக்கேஷனுக்காக நாங்கள் காட்டுறோம். அந்த ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேனரை நீங்கள் உங்களோட மேப்பில் போயிட்டு நார்மல் கூகுளில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடுங்க. ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்துடும். மறந்துடாதீங்க, எல்லாருமே ஆகஸ்ட் 15 11 மணியில் இருந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். 5 மணி வரைக்கும் நாங்கள் மண்டபத்தில் தான் இருப்போம். ஆனால் எல்லாருமே மொத்தமாக வந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. மண்டபம் ஏன்னா ரொம்ப பெருசு கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம எல்லாரையும் எதிர்பார்த்தது ஒரு கவுண்ட் எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாருமே இப்போ அது டபுள் ஆகிடுச்சு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அப்ரூவலில் இருந்து மண்டபத்தில் அப்ரூவல்லேருந்து எல்லாமே வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு டைமிங் நீங்கள் அலோகேட் பண்ணி வாங்க. மொத்தமாக 11 மணினா எல்லோரும் 11 மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. 11 மணி 11:30 12 அந்த மாதிரி வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படி அலோகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டிங்களா, இப்போ வாங்க அப்படியே லொக்கேஷனுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து பூந்தமல்லியிலேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் சரி, மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்து போகும். இந்த சந்துக்குள்ளே தான் மண்டபம். அப்படியே ஓகேவா? ஹேஸ்டியா இதுதான் நம்ம மண்டபத்துக்கு போகிற வழி. ஆக்சுவலி மண்டபம் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கே முக்கால்வாசி கார் பார்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பைக் பார்க்கிங் மட்டும்தான். மோஸ்ட்லி வரவங்க பஸ்ஸில் வந்துடுங்க, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பஸ்ஸில் வர்றது. ஏன் அப்படின்னா பஸ் ரூட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மெயின் ரோடு. ஆக்சுவலி மெயின் ரோடுனா இதுலேருந்து பூந்தமல்லி இருந்தா கரையஞ்சாவடி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்டில் நின்று வீடியோ எடுக்கிறேன், எனக்கு வரவே வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியிலேருந்து வடபழனிலேருந்து அப்புறம் வந்து ஆவடியிலேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து அப்புறம் எங்கெல்லாம் இருந்து வரீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த ரூட்டை கைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து கல்லறை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கல்லறை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சிஎஸ்சி சர்ச் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜூடியோ கூட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு லேண்ட்மார்க்காக சொல்கிறேன். வரவங்களுக்கு கரையஞ்சாவடி சிஎஸ்சி. இது இங்கே பாருங்க வசந்த் & கோ இருக்குங்க. கரெக்டாக வசந்த் & கோக்கு அப்படியே பக்கத்து சந்து. அதாவது இங்கேருந்து வரவங்க எல்லாரும் வந்து கரையஞ்சாவடியிலேருந்து வரவங்க கரையஞ்சாவடி வழியாக வரணும், கிண்டியிலேருந்து வரணும், வடபள்ளியிலேருந்து வரணும், அசோக் பில்லர் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வழி தான் உங்களுக்கு வரணும். ஸோ இதே நீங்கள் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா இந்த சைடு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் தான் இருக்குது. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே பக்கத்தில் ஒட்டினா மாதிரி இந்த சந்து வருது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கமாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கேனர் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மண்டபத்துக்கு வர்றதுக்கான லொக்கேஷனும் உங்களுக்கு காமிச்சிடும் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு முக்கால்வாசி இது ஏன் நான் வழி சொல்கிறோன்னா, சில பேருக்கு மேப் பார்க்க தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ எப்படி வரணும்னு தெரியாத வயசான அம்மாக்கள்லாம் வராங்க அவங்களா. ஸோ அவங்களுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ரூட் ஜஸ்ட் நாங்கள் நார்மலாக சொல்கிறோம். பாஸ்ட்ல ஸ்கேனர் கீழ இருக்கும், அதான் மேப் லொகேஷன். அப்படியும் தெரியல அப்படின்னா நீ ஆல்ரெடி வாய்ஸ் ரொம்ப கம்மியா பேசுறீங்க. இல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரெட்டில்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்ல சொல்லியிருக்கும் போது, ஃபோன்ல சொல்லியிருக்கும் போது நான் சொன்னேன் ரெட்டில்ஸ்ல இருந்து வரணும்னா ஸ்ட்ரைட்டா 62 ஏறி பூந்தமல்லி வந்து பூந்தமல்லில இருந்து அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடலாம். ஆவடியிலேருந்து போரூர்லேருந்து காட்டுப்பாக்கம்
எல்லாமே இந்த சைட்லேருந்து தான் வரணும். கரையாஞ்சாவடிக்கு அப்புறம் சிஎஸ்ஐ சர்ச், கல்லறை சர்ச், அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வசந்தனுக்கும் ஒட்டின மாதிரியே சுப மண்டபம். உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து சுபம் திருமண மண்டபம் பூந்தமல்லி போட்டாலே நம்மளுடைய லொக்கேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க. எவ்வளோ கார் நிற்கலான்னு சொன்னவரேன்னா ஒரு 30 கார் 20 கார் நிற்கும்னு சொன்னார். அவ்வளோதான், 20-15 தான் கார். ஆமாம், ஏன்னா இது உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்க மெயின் ரோடு, அதனால உங்களுக்கு கார் பார்க்கிங் அதிகமாக ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிப்பாட்ட முடியாது, ஒரு அளவுக்கு நிப்பாட்டலாம். அதனால வரவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபில் வந்துடுங்க. அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தே இருக்கிறதுனால நீங்கள் முக்கால்வாசி பஸ்லேயே வந்துடலாம். பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் அலோட் தான், நிறைய பைக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 15 கார் 10 கார்னா அதுக்கு மேலே போனால் தான் கஷ்டம். அதே மாதிரி இன்னொரு நிறைய தடவை இன்னொன்று எல்லாருமே வீடியோ போட்டதில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, இது பைசாவா அப்படின்னு சொல்லிட்டு. இது பைசாலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் பேமெண்ட்டு கிடையாது. ஒரு சில பேர் ஃபோனில் பயந்தும் செஞ்சாங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பைசா கேட்பாங்கண்ணா. இப்போல்லாம் கிடையாது. முழுக்க இது உங்களுக்காக கொடுக்குற ஒரு சின்ன மரியாதைக்காக பண்ணுற ஒரு இது. அதனால் இது வந்து நீங்கள் வரணும், செலிப்ரேட் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சாப்பிட்ணும், திருப்தியாக போகணும் அப்படின்றது தான் எங்கள் எண்ணம். அதுக்காக தான் இதை பண்ணுறது. ஸோ இது அமௌண்ட்டு கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோவை சில பேர் எடுத்து போட்டு கூட காசு சம்பாதிப்பாங்க. அது மாதிரி நாங்கள் ஒன்று வைக்கிறோம் வந்துருங்க அப்படின்ட்டு. யாராவது எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் பேலாம் பண்ணிடாதீங்க. எங்களை பார்க்கணும், எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எது இருந்தாலோ நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூட். இந்த ரூட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் லொக்கேஷன் வேலை ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? அதிலே லொக்கேஷன் இருக்கும். ஸோ இதான் டவுட் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. தெரியுதுங்களா? வசந்த் அண்ட் கோவுக்கு பக்கத்து சந்து சுபம் மண்டபம். அது பாருங்கள், சுப மண்டபம் தெரியும். நான் அப்படியே பேக்ரவுண்ட் பண்ணுறேன். இதுதான் சுப மண்டபம். சரிங்களா? இதுதான் நம்ம சுற்றி நடக்கிற மண்டபம். வசந்த் அண்ட் கோவுக்கு பக்கத்து சந்து, அதாவது கரைஞ்சாவடியிலேருந்து போகிற வழியில் வசந்த் அண்ட் கோவுக்கு பக்கத்து சந்து. நம்ம பூந்தமல்லியிலேருந்து வர இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்து சந்து.